குண்டுமணி என்ற குட்டி முயல் ஒன்று இருந்தது. அதற்கு விளையாட்டென்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அது காட்டிற்குள் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய பளபளப்பான கேரட்டை பார்த்தது. இந்த கேரட்டை சாப்பிட்டால் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்று ஒரு புத்திசாலி ஆந்தை தாத்தா சொன்னார். குண்டுமணி அந்த கேரட்டை எடுத்துக்கொண்டு தன் நண்பர்களான குட்டி கரடி, சிட்டுக்குருவி மற்றும் அணிலுடன் பகிர்ந்து கொண்டது. டோரா என்ற குட்டி திமிங்கிலம் கடலில் வாழ்ந்தது. அது மிகவும் துருதுருப்பானது. ஒரு நாள் அது கடலின் ஆழத்தில் ஒரு பளபளப்பான முத்தை கண்டது. அது ஒரு மாயாஜால முத்து என்று அதன் பாட்டி திமிங்கிலம் சொன்னது. அந்த முத்தை தொட்டால் அது நினைத்த இடத்திற்கு செல்ல முடியும். டோரா அந்த முத்தின் உதவியால் ஒரு புதிய உலகத்தை கண்டுபிடிக்க புறப்பட்டது. வழியில் அது ஒரு சிறிய மீன் குஞ்சுக்கு உதவி செய்தது. சிம்பு என்ற குட்டி சிங்கம் தூங்கும்போது வண்ணமயமான கனவுகளை கண்டது. ஒவ்வொரு நாளும் அது ஒரு புதிய வண்ண கனவை கண்டது. ஒரு நாள் அது ஒரு சாக்லேட் உலகத்தை கனவு கண்டது. இன்னொரு நாள் அது பறக்கும் யானைகளுடன் விளையாடியது. ஒரு நாள் சிம்புவின் கனவு உண்மையானது. கனவில் பார்த்த சாக்லேட் உலகத்திற்கு ஒரு வழியாக சென்று சேர்ந்தது. ஆமை அம்மா தனது குஞ்சுடன் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அதன் குஞ்சு காணாமல் போனது. ஆமை அம்மா மிகவும் கவலைப்பட்டது. அது தனது குஞ்சை தேடி காட்டிற்குள் அலைந்தது. வழியில் அது ஒரு புத்திசாலி ஆந்தை, ஒரு குறும்புக்கார அணில் மற்றும் ஒரு உதவும் நரியை சந்தித்தது. அனைவரும் ஆமை அம்மாவுக்கு குஞ்சை தேட உதவினர். பல சாகசங்களுக்கு பிறகு அவர்கள் குஞ்சை கண்டுபிடித்து ஆமை அம்மாவுடன் மீண்டும் சேர்த்தனர். ஜிரா என்ற உயரமான ஒட்டகச்சிவிங்கி ஒரு பெரிய மரத்தோட்டத்தில் வசித்து வந்தது. அது மரங்களின் உச்சியில் உள்ள இலைகளை மட்டுமே சாப்பிட விரும்பியது. ஆனால் ஒரு நாள் மரங்கள் திடீரென்று உயர ஆரம்பித்தன. ஜிராவால் இலைகளை அடைய முடியவில்லை. அதனால் அது பசியால் வாடியது. அதன் நண்பர்களான குரங்கு குட்டி மற்றும் ஆமை தாத்தா அதற்கு உதவ வந்தனர்.